பிரேமா பிரசிடென்ட் பைடன் அவர்கள் வந்து நெக்ஸ்ட் நடக்க போற எலெக்ஷன் பிரசிடென்ட் ரேஸ்ல வந்து நான் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி இன்னைக்கு பேசலாம். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. யாரா இந்த பூனைக்கு மணியை கட்டுறது அப்படின்னு டெமோக்ராட்ஸும் வந்து தலையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து நான் பூனை இல்லை புலி, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பைடன் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் நடந்த விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து அனுகூலமா இல்லை. ஸோ அதனால வந்து அவர் வாயாலே வந்து சொல்லிட்டாரு. இப்போ அடுத்தடுத்த நகர்வுகள் பயங்கரமா போயிட்டு இருக்கு அமெரிக்க அரசியலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாட்கள் வந்து அவ்வளோ இல்லை. ஸோ இப்போ பைடன் இல்லைன்னா அடுத்தது யாரு, அடுத்த வைஸ் பிரசிடென்ட் யாரு, இவங்க வந்து ட்ரம்ப்பை வந்து எதிர்க்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தொட்டு பேச போறோம். முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த பிரசிடென்ட்டா வந்து ஒரு தமிழ் பூர்வ குடியை சேர்ந்தவங்க கமலா ஹாரிஸ் வருவாங்களா அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே வந்து வாங்க விவாதிப்போம். டூ இயர் ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ டூ இயர் ட்ரெஸ்ஸஸ்ல வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், ஏன் இவ்வளவு நாள் இல்லாம இப்ப சொன்னாங்க? நீ கேட்கறதுலே ஆன்சர் ஏன் இவ்வளவு நாள் இல்லாமனா சொல்ல வேண்டிய விஷயம் தான். ஆனா வந்து லேட்டா வந்திருக்கு. நான் லேட்டுன்னு கூட சொல்ல மாட்டேன், இட்ஸ் டூ லேட். அதாவது வரலாறுல புரட்டி பார்த்தா இந்த அளவுக்கு வந்து அதாவது பிரசிடென்ட் நாமினேஷனா இருந்த ஒரு நபர் வந்து டிராப் அவுட் பண்றது இது முதல் முறை இல்லை, ஏற்கனவே 2 முறை நடந்திருக்கு. அதை நம்ம விவாதிப்போம். ஆனா இந்த விஷயம் வந்து வரலாற்றிலே சிறப்பு வாய்ந்த விஷயமா என்ன நடந்திருக்குன்னா, ஜூலை வரைக்கும் வந்து யாருமே அப்படி சொன்னதில்லை. இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாம் மார்ச் மாசமே சொன்னதுனால வந்து அவங்க வந்து அவங்கள தயார்படுத்திக்கிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல பார்த்தா ஜூலை வந்து சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப லேட்டா தான் சொல்றாங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தா அவங்களோட அதாவது டெமோக்ராட்ஸோட நேஷனல் கன்வென்ஷன் வந்து ஆகஸ்ட் 8, 7 நினைக்கிறேன், எனக்கு சரியான டேட் தெரியல. ஸோ அதுலேருந்து பார்த்தா அப்பதான் வந்து அவங்க அறிவிப்பாங்க அவங்களோட பிரசிடென்ட் கேண்டிடேட், வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட். ஸோ அதுலேருந்து பார்த்தா 3.5 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவங்க பிரசிடென்ட் கேண்டிடேட் மக்கள்கிட்ட போய் சேர்த்தாகணும். அதுக்கான மார்க்கெட்டிங் கேம்பெயின், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப லேட்டா தான் வந்து இந்த பைடன் வந்து இந்த முடிவு தான் முன்னாடியே எடுத்துக்கணும், அதை லேட்டா தான் எடுத்திருக்காரு. ஏன்னா வந்து பேக் டு பேக் நம்ம வீடியோஸும் பார்த்தோம், மக்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பைடனுக்கு வந்து சரிவை நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஷியல் டிபேட்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சது, அவங்க நிறைய இடத்துல தடுமாறினது, தவறான நிறைய விஷயங்கள் சொன்னதுன்னு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய விஷயம் நடந்தது. அதாவது வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் என்பதுக்கு பதிலாக வைஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்னாங்க. பிரசிடென்ட் உக்ரைன் பிரசிடென்ட்டை கூப்பிடுறதுக்கு வந்து புட்டின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க வயது இருக்குல்ல, ஸோ 82 வயதுங்கும் போது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் தான். இப்போ 4 வருஷம் பார்த்தா 86, அது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. 86 வயசுல வந்து இப்போவே இப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது இல்லையா? இது உண்மையாவே வந்து பைடன் எடுத்த முடிவான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பைடன் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, ஃபிளாஷ் வரும்போது எல்லாருமே சொன்னது அதுதான், இதை வந்து தயவு செஞ்சு பைடன்ட்ட சொல்லிடுங்க அப்படின்னு. ஏன்னா வந்து இது டெமோக்ராட்ஸ் வந்து ரொம்ப நாளா புகஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. ஏன்னா வந்து அவங்க கட்சிக்குள்ளே வந்து கண்டிப்பா வந்து பைடன் நம்மளோட கேண்டிடேட்டா இருந்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி ஜெயிச்சாலுமே அந்த 4 வருஷம் ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னாங்க. இதெல்லாம் தான் காரணம். பைடனை வந்து சொல்ல வச்சாங்களா இல்ல சொன்னாங்களான்னு தெரியல, இது நடந்ததுக்கு. அதனால கூட இருக்கலாம். ஆனா என்னன்னா சொல்றேன்னா, அதான் முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஆடானா அமைஞ்சிடுச்சு. டெமோக்ராட் பார்ட்டிக்குள்ள அந்த புகஞ்சிட்டு இருந்த விஷயத்த வந்து அப்பாடா இது ஒரு சாக்கு கிடைச்சிச்சுன்னா அவர்கிட்ட வந்து புஷ் பண்ணது. ஏன்னா பைடனை வந்து யாருமே புஷ் பண்றதுக்கு வந்து ரெடியா இல்லை. முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்தோம், பைடனா விலகினாதான் உண்டு, இல்லை ஒபாமா கையில அந்த ஒரு அதிகாரம் இருந்தது. ஏன்னா கண்டிப்பா வந்து இன்னுமே வந்து ஒபாமா வந்து ஒரு தலை சிறந்த ஆளுமையா வந்து டெமோக்ராட் பார்ட்டில இருந்துட்டு இருக்காரு. ஒபாமா, அப்புறம் ஸ்பீக்கர் நான்சி, இப்படி எல்லாருமே வந்து பைடன் வந்து விலகணுங்கிற ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து பைடனும் எடுத்துட்டாரு. பைடன் பிரசிடென்ட் இதுல இல்லனா நெக்ஸ்ட் யார் வருவா? இது வந்து பைடனே வந்து என்டோர்ஸ் பண்ணிட்டாங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, யார் சொல்லியிருப்பாங்க? கமலா. ஆமா, வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து ஒருவேளை வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் வந்து நாமினேட் பண்ணிட்டாங்கன்னா 99% என்னை பொறுத்த வரைக்கும் கமலா ஹாரிஸ் தான் வந்து பிரசிடென்ஷியல் நாமினேஷனா வந்து. எதனால எப்படி சொல்றீங்க? வேற ஆள் வர கூட சான்ஸ் இருக்குல்ல? டெமோக்ராட்ஸை பொறுத்த வரைக்கும் வேற ஆள்லாம் இருக்காங்க. நீ வந்து எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்பவே போட்டி வச்சாலாம் கமலா ஹாரிஸ் நிப்பாங்க, நார்த் கரோலினா கவர்னர் நிப்பாரு, இந்த மாதிரி நிறைய கவர்னர்ஸ் இருக்காங்க, பென்சில்வேனியா கவர்னர்ஸ், இந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க போட்டி போடுறதுக்கு. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, அவங்க எல்லார விடையும் கொஞ்சம் அதிகமா அப்பர் ஹேண்ட்ல இருக்கிறது கமலா ஹாரிஸ் அவர்கள் தான். அதனால கமலா ஹாரிஸ் தான் 99% போவாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த கேம்பெயினுக்காக கமலா ஹாரிஸும் பைடன் அவர்களையும் நாமினேட் பண்ணி 96 மில்லியன் வந்து அவங்க சேகரிச்சு வச்சிருக்காங்க. டாலர்ஸ் சொல்றாங்க. அதாவது 9,60,00,000 வந்து இந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்காக இது வரைக்குமே வந்து டெமோக்ராட்ஸ் வந்து சேர்த்திருக்காங்க. அது எல்லாமே வந்து
பைடன் கையிலையும் கமலா ஹாரிஸ் கையிலையும் தான் இருக்கு. இப்போ பைடன் போயிட்டு அது எல்லாமே கமலா ஹாரிஸ் கையில தான் இருக்கு. ஸோ கமலா ஹாரிஸ் கண்டிப்பா வந்து பிரசிடென்ட் இல்லை வைஸ் பிரசிடென்டா இருக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுறாங்க. சில லாஸ் வந்து அதுல இருக்கா, அந்த 96 மில்லியனை வந்து அக்சஸ் பண்ணணும்னா. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்டா போட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா அடுத்த பிரசிடென்ட் நாமினேஷனா டெமோக்ராட்ஸ் வரப்போது கமலா ஹாரிஸ் தான். பிரேம், அப்படி வந்தா நீங்க சொன்னீங்கல்ல இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஏசியன் அமெரிக்கன். கமலா ஹாரிஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும், அப்பா வந்து ஆப்ரோ அமெரிக்கன், அம்மா வந்து தமிழச்சி, ஒரு ஏசியன் அமெரிக்கன். அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து முன்னிலைப்படுத்தினது எல்லாமே அவங்க ஆப்ரோ அமெரிக்கனை தான் முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க. அதற்கு காரணம் வந்து ஓட் பர்சன்டேஜ் தான். அவங்க தமிழச்சி அப்படின்னு சொன்னா அந்த ஓட் பர்சன்டேஜ் ஒண்ணுமே இல்லை. ஒரு இந்தியன், ஒரு ஏசியன் அமெரிக்கன் சொன்னாலும் ஒரு இந்தியன் சொன்னாலும் அங்கே ஒன்றுமே ஓட் பர்சன்டேஜ் இருக்க போகிறது. ஸோ அவங்கள வந்து அப்படி தான் முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க, நான் ஒரு ஆப்ரோ அமெரிக்கன் அப்படின்னு. ஸோ பட் எப்படியோ ஒருவேளை அவங்க நாமினேஷன் வரும்போது 99% அதுதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளும் சொல்லிக்கலாம், முதல் ஏசியன் அமெரிக்கன் ஒரு பிரசிடென்ஷியல் நாமினேஷனில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். அதுவும் தமிழ் பூர்வக்குடியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க சொல்லலாம்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பார்ப்போம். வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆகஸ்ட் மாதம் இது தெரிஞ்சிடும். இன்னும் 2-3 நாளே வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாருமே நாங்களாம் போட்டி போடல, நீங்களே போட்டி போடுங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய தலைகள் எல்லாம் ஒபாமா, நான்சி, சக் சூமர், இந்த மாதிரி எல்லாருமே வந்து கமலா ஹாரிஸ் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அவங்க தான் வந்து அடுத்த டெமோக்ராட்ஸ் கேண்டிடேட். ஆனா அவங்களால வின் பண்ண முடியுமா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? ஆமா, இது நல்ல கேள்வி. ஏன்னா வந்து டெமோக்ராட்ஸ்க்கும் இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா. ஆனா எனக்கு என்ன ஷாக் ஆச்சுன்னா, இது வந்து இந்த நியூஸ் வந்த பிறகு எல்லாருமே வந்து கமலா ஹாரிஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நியூஸ் சேனல்லாம் முடிவு பண்ணது இல்லாம ஒரு சர்வேவே போட்டாங்க. அதாவது ட்ரம்ப் வர்சஸ் பைடன் எப்படி இருக்கு, கமலா ஹாரிஸ் வர்சஸ் ட்ரம்ப் எப்படி இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா வந்து பைடனை விட கமலா ஹாரிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அந்த சர்வேலோட ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஈவன் ஒரு சர்வேல பார்த்தா ட்ரம்ப் அவர்களை கமலா ஹாரிஸ் தோற்கடிப்பார்னே வந்து இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோ சீக்கிரமா ஒரு சர்வே ரெடி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு. இதுல வந்து மீடியாவும் வந்து புஷ் பண்றாங்க, கமலா ஹாரிஸ் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ கமலா ஹாரிஸ்க்கு பயங்கர டஃப் தான். ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்து டிபேட்லயா இருக்கட்டும், இல்லை அதன் பிறகு நடந்த அவர் மேல உள்ள படுகொலை தாக்குதலாக இருக்கட்டும், ட்ரம்ப்புக்கு வந்து ஆதரவு அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ ட்ரம்ப் தான் அடுத்த பிரசிடென்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கமலா ஹாரிஸ் ஒருவேளை வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடும். ஒருவேளை இந்த தடவை வந்து ஜெயிக்க முடியலனாலும் அடுத்த தடவை அவங்க நின்று வெற்றி பெறதுக்கான வாய்ப்புக்கு ஒரு கதவாக கூட இது இருக்க முடியும். ஏன்னா வந்து மோனோபோலியா போனால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ ட்ரம்ப் அப்படி போய் இல்லை ரிபப்ளிகன்ஸ் அப்படி போனால் நல்லா இருக்காது. கண்டிப்பாக வந்து எந்த ஒரு சமூகத்திலையும் வந்து இரு துருவங்கள் இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து டெமோக்ராட்ஸ்க்கு இது ஜெயிக்கிற ஒரு தேர்தலாக இருக்க போகிறது இல்லை. ஒருவேளை அடுத்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு அவங்கள ஆளை செலக்ட் பண்ற ஒரு தேர்தலா இருக்கக்கூடும். பிரேமா, நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்கல்ல லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி 2 பேர் ஆல்ரெடி டிராப் அவுட் பண்ணிருக்காங்க. நான் அவங்கள பத்தி சொல்லுங்க. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று செய்தி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹென்ரி ட்ரூமன், இன்னொருத்த வந்து லைடன் பி ஜான்சன். இவங்க 2 பேருமே வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வரலாறு நடந்த எல்லாமே டெமோக்ராட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நடந்த 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. அது 2 பேரும் இப்ப ஹென்றி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரோசல்வெல்ட் இறந்ததுனால அவர் பிரசிடென்ட் ஆனாரு. இங்க ஜான்சன், அதான் எல்பிஜேன்னு சொல்லுவாங்க, அவரை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஜான் எஃப் கென்னடி வந்து படுகொலை செய்யப்பட்ட பிறகு வந்து அவர் பிரசிடென்ட் ஆகுறாரு. நான் சொல்றேன், ஹென்றி ட்ரூமன் வந்து 3வது தடவை பிரசிடென்ட் எலெக்ஷன் நின்னாரு அப்படிங்கிறேன். ஆனா 2 தடவை தான் நிக்க முடியும். அது முக்கியமான ஹென்றி ட்ரூமன் வந்து ஒரு வரலாறு சாதனை படைச்சிருப்பார். அது என்னன்னா வந்து 3வது முறை பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா எலெக்ஷன்ல நிக்க பார்த்தாரு. ஆனா யுஎஸ்ல 2 வாட்டி தானே பிரேமா நிக்க முடியும். அதான் சொன்னேன் இல்லையா, வரலாறு சாதனையை வந்து படைச்சிருப்பாருங்கிற. அது என்னன்னா வந்து யூஎஸ்ல இப்போ 2 தடவை தான் நிக்க முடியும். இதுக்கு முன்பு அதாவது ஹென்றி ட்ரூமன் நின்னாரு இல்லையா, அப்போ வந்து 3 முறை நிக்க முடியும். அதனால அதை யூஸ் பண்ணி 3வது முறை நின்னாரு. ஆனா அவருக்கு உள்ள பார்ட்டிக்குள்ள ஒரு ஆதரவு இல்லை, அதனால வந்து விலகிட்டாரு. மார்ச் மாசமே விலகிட்டாரு. நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளவு தூரம் வந்து யாரும் விலகல, முன்னாடியே விலகிட்டாங்க அப்படின்னு. ஒருவேளை அவர் நின்றுந்தா கடைசி பிரசிடென்டா 3 முறை எலெக்ஷன் நின்னவர் அவரா தான் இருந்திருப்பார். ஏன்னா அந்த பீரியடுக்கு அப்புறம் தான் 22வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த 22வது அமெண்ட்மெண்ட்ல தான் யூஎஸ் என்ன சொல்றாங்க, 2 முறை தான் பிரசிடென்டா இருக்க முடியும், உங்க இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளியை, ஒரு சூப்பரான ஒரு புள்ளியை வந்து வைக்கிறாங்க. இது ட்ரூமன் காலத்துல. அதுக்கப்புறம் இங்க வந்தா எல்பிஜே ஜான்சன் அவர்கள் காலத்துல வந்தா அவரும் ஒரு முக்கியமான பிரசிடென்ட் தான். ஏன்னா ஜான் எஃப் கென்னடி இறந்த பிறகு அவர் வராரு. அவரு காலத்துல தான் மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு சம்பவம் நடந்தது.
சிவில் ஓட்டிங் ரைட்ஸ்க்கான அந்த கையெழுத்து போடப்பட்ட அந்த மிக சிறந்த ஒரு பிரசிடென்ட் இவர் தான். அந்த புகைப்படமும் நீங்க பார்த்திருப்பீங்க. அமெரிக்காவின் ஆக சிறந்த தலைவர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரோட அவர் இருக்க புகைப்படம் அந்த கையெழுத்து போடும்போது. ஏன்னா அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அது வந்து வேணா தனி வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பிரசிடென்ட் அவர் தான். அவரும் வந்து போட்டியிலேருந்து விலகினார் கடைசி நிமிஷத்துல. அவரும் டெமோக்ரட்ஸை சேர்ந்தவர். இப்போ நம்ம பைடன். ஸோ பைடன் எடுத்த முடிவு நல்ல முடிவு தான், ஆனால் லேட்டான முடிவு. ஆனால் பார்ப்போம். எதுவுமே அரசியல் எதுவுமே நம்ம எப்பயுமே சொல்ல முடியாது. ட்ரம்ப் தான் 100% வின் பண்றான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்காவோட அந்த ஓட்டிங் ஷேர் அப்படி அது எப்படி வந்து ஜெயிக்க வைக்காங்க, எலக்ட்ரல் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய இடத்துல ஸ்விங் ஸ்டேட் அவங்க யாருக்கு போடுவாங்கலாம் இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு, நம்ம விவாதிப்போம். இது வந்து ஒரு சூடு பறக்கும் அமெரிக்க தேர்தலாக மாறிட்டு இருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுப்போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.